வெல்கம் டு டிசிஷன். ஸோ இந்த வரையில் பார்க்க போகிறது ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படம் பார்த்தாச்சு. ஸோ அதை பற்றி பேசலாம். ஸோ படம் வந்து 3Dயில் தமிழ் டப்பிங்கில் நம்ம ரூல் தேட்டரில் ரன் ஆகிட்டு இருக்கு. நான் தமிழில் 3Dயில் தான் பார்த்தேன். செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். தமிழ் டப்பிங்காக இருக்கணும், 3D வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த படம் டிக்கெட் வாங்குறது ஒரு பெரிய படமாக போச்சு. ஏன்னா வந்துட்டு நான் இருக்க சரௌண்டிங்ஸில் சுற்றி பெரிய ஸ்கிரீனுக்கு எல்லாமே ஜனநாயகம் தான் கொடுத்து வச்சிருக்காங்க. அதனால என்ன சொல்கிறது, நம்ம வாயை கட்டி போட வச்சுட்டாங்க. அது எதுவும் சொல்லவும் முடியல நம்மளால. பட் இருந்தாலும் ஒரு ஷோவாச்சும் கொடுத்துருக்கலாம். பட் அதே மாதிரி வந்துட்டு நான் ஒரு தேட்டர் எடுத்து பார்த்தேன். அவங்க வந்து கடைசி வரைக்கும் அப்டேட்டும் கொடுக்காம ஃபர்ஸ்ட்ல படத்தை எடுக்கல. அவங்களுக்கு காலவரை விட்டனால எனக்கு ஃபர்ஸ்ட் டே டிக்கெட் கிடைக்கல. நான் செகண்ட் டே தான் இன்னைக்கு தான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஸோ படம் வந்துட்டு எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்றத நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ பாலே இல்லாத சிம்பிளான ஒரு ஒன்லைன் மட்டும் படத்தோட சிம்பிளான ஒரு கதையை மட்டும் சொல்கிறேன். அதாவது நோவே ஹோம் வந்து படம் அப்படியே கண்டினியூ ஆகுது. இதில் நம்ம பீட்டர் பார்க்கர் வந்துட்டு ஸ்பைடர்மேன் வந்துட்டு தனியாக வாழ்ந்துட்டு இருக்காரு, அப்படியே மக்களையும் காப்பாற்றிட்டு இருக்காரு. இப்போ டெலிபதி மூலமாக ஒரு பிரச்சனை ஒன்று வருது. ஸோ அதை எப்படி சமாளிச்சாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட சிம்பிளான ஸ்பாடே இல்லாத ஒரு ஒன்லைன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த படம் வழக்கம் போல நம்மளை விஷுவலாக மிரட்டி விட்டுருப்பாங்க. 3D எஃபெக்ட்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அது எல்லாமே இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு எது விஎஃப்எக்ஸ் எது உண்மைன்னு தெரியாது, அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து படத்தில் முக்கியமாக எமோஷன் கனெக்ட் தாங்க சூப்பராக இருக்கட்டும் இருக்கு. செம்மையான இருந்துச்சு. எல்லா எமோஷன் சீனும் சூப்பராக இருந்துச்சு. அந்த படத்தில் நிறைய கான்வர்சேஷன் சீன்ஸ்லாம் வரும். அந்த சீனும் சூப்பராக இருந்துச்சு. அந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பொறுத்தளவுக்கு லிமிட்டடாக தான் இருக்கும். பட் இருக்கிற சீனுமே வந்து வெயிட்டாக இருக்கும். முக்கியமாக நம்ம ஹல்க் வர சீனாக இருக்கட்டும், நிஞ்சா ஃபைட்டாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் நம்ம ஹல்க் வர சீன் வந்து தரமான ஒரு சீன், தியேட்டர் பிளாஸ்டாக இருந்த சீன். ஏன்னா வந்து பழைய இன்க்ரெடிபிள் ஹல்கை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஆனால் என்னன்னா கொஞ்சம் கம்மியாக டியூரேஷன் காட்டிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நிறைய நேரம் காமிச்சிக்கலாம். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு பனிஷர் வந்துட்டு எப்படின்னா சீரீஸ்ல வந்துட்டு மனுஷன் உருன்னு இருப்பாரு, இல்லை அப்படியே ஜாலியாக சகஜமாக ஃபன்னாக பேசிட்டு இருப்பாப்ல. அது மாதிரி பார்க்க நல்லா இருந்துச்சு. பட் அவரையுமே கொஞ்சம் பெருசாக யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் கிளைமாக்ஸ்ல மனுஷன் ஒரு வேலையை பார்த்து விட்டுருவாரு. அது வந்து நல்லா இருந்துச்சுப்பா பார்க்க. நான் எதுவும் சொல்லலை, என் படம் பாருங்களுக்கு தெரியும். படத்தில் ஆப்வியஸாக படத்தில் நிறைய சர்ப்ரைஸ் எலமெண்ட்லாம் இருக்கு. பட் நம்ம எதிர்பார்த்த ஒரு சில விஷயம் படத்தில் இல்லை. அது வந்து நான் எதிர்பார்த்தேன்னு கூட சொல்லிக்கலாம். நான் நம்மன்னு சொல்லிட முடியாது. நான் கொஞ்சம் எதிர்பார்த்த ஒரு சில விஷயம், பட் அது இல்லை. அது டிசப்பாயின்மெண்ட்லாம் இல்லை. ஓகே, இல்லைன்னா என்ன, அடுத்த பாட்டில் இன்னும் பயங்கரமா இருக்கும். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே வருது, அது பயங்கரமா இருக்கும். சொல்ல மறந்தேன், டூம்ஸ்டே ட்ரெய்லர் போட்டாங்க. நான் போனப்போ செம்ம ரெஸ்பான்ஸ், நானும் செம்மையாக கத்துனேன். படத்தில் முக்கியமாக ஸ்பைடர்மேனை தவிர்த்து பீட்டர் பார்க்கறது அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து படத்தை அந்த ரைட்டிங் எழுதியிருக்காங்க. அது உண்மையிலே சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கே. ஏன்னா பொதுவாக ஒரு ஸ்பைடர்மேனுக்கு ஒரு வரமா சாபமானு தெரியல, ஸ்பைடர்மேனை எல்லாருக்குமே பிடிக்கும். பட் அந்த ஸ்பைடர்மேனுக்குள்ள இருக்க அந்த பீட்டர் பார்க்கர் அப்படின்ற ஒரு மனுஷனை யாருக்குமே பிடிக்காது. ஏன் லவ் பண்ண பொண்ணு கூட வந்துட்டு விட்டுட்டு போயிடும். அந்த டோபி ஸ்பைடர்மேன்ல வந்துட்டு பொண்ணே வந்துட்டு விட்டுட்டு போயிடும். அது ஒரு சில ரீசன் இருந்தாலுமே பொண்ணு விட்டுட்டு போயிடும். இதுல ஆண்ட்ரூல நம்ம எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஆண்ட்ரூ வந்துட்டு அது என்ன சொல்றது, அது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வச்சுக்கோங்க. ரொம்ப சங்கடமான விஷயம். இறந்து போயிடுவாங்க ஹீரோயின். அப்புறம் நம்ம டாம் ஹாலண்ட் அவர் வந்துட்டு அது நீ நோவே ஹோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாது ஏன் என்ன நடந்துச்சுன்னு. அது ஒரு மாதிரி மன கஷ்டமா தான் இருக்கு. ஸோ அதான் ஸ்பைடர்மேன் நம்ம வந்து மாறுவோம் அப்படின்னு நினைப்போம். பட் அது அப்படி மாறினா நம்ம நிறைய பேர் இழக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒவ்வொரு படம் பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுப்போம். ஆனால் யார் என்ன சொன்னாலுமே எனக்கு ஃபேவரட்டான ஸ்பைடர்மேன் எப்பயுமே யாருன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆண்ட்ரூ தான். என்னதான் டோபி கோட்டடாக இருந்தாலுமே எனக்கு ஆண்ட்ரூ பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பைடர்மேன். அவருக்கு அப்புறம் தான் எனக்கு டோபி. பட் டோபி வந்துட்டு எனக்கு ஈக்குவலாக நான் சொல்லுவேன், ஆண்ட்ரூ ஈக்குவலாக எனக்கு பிடிக்கும்னு சொல்லலாம். பட் எப்பயுமே ஆண்ட்ரூ கொஞ்சம் ஒரு படி மேலே இருப்பாரு. அதுக்கப்புறம் டாம் ஹாலண்ட் சொல்லலாம். பட் டாம் ஹாலண்ட் இப்போ இந்த படம்லாம் பார்க்கும்போது மனுஷன் இவரும் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்து வர்றா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி வேலை படம் தான் படத்தில் பார்த்து வச்சிருக்காங்க. அண்ட் ஒரே விஷயம் சொல்லணும் தோணுது, இவங்கெல்லாம் போட்டு அவ்வளோ அடிக்கிற அளவுக்கு ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. அவ்வளோ மோசமான படம் இல்லவே இல்லை. படம் உண்மையிலே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஆனஸ்டா சொல்லணும்னா போன பார்ட் நோவே ஹோம் அளவுக்கு பயங்கரமா இல்லை. அதில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அப்படி பயங்கரமா இருக்கும். 3 ஸ்பைடர்மேன்லாம் வருவாங்க, அதெல்லாம் வந்துட்டு தியேட்டரே வெறிச்ச சீன். அந்த அளவுக்குலாம் வந்துட்டு ரொம்ப ஆச்சா ஊச்சா அப்படின்றது இல்லைனாலுமே பியூர் எமோஷனல் கண்ட்ரோல ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்பைடர்மேன் படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். தாராளமா மார்வல் ஃபேன்ஸ், ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பாக படம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸோட இந்த படத்தை திட்ட போய் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. முக்கியமாக தமிழ் டப்பிங் 3D ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் பார்த்துருங்க. அண்ட் எனக்கு வந்து நான் இதான்ப்பா ஸ்பைடர்மேன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இல்லை இவங்க சொல்கிற அளவுக்குலாம் படம் அப்படிலாம் மோசமாலாம் இல்லை, கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் கண்டுக்காமல் தாராளமாக தியேட்டர் போய் பாருங்க. அண்ட் வந்து நான் ஒரே விஷயம் கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் சேனலுக்கு பெரிய வீடியோக்கு சப்போர்ட் கொடுங்க ப்ளீஸ். ஏன் என்ன நிறுத்தத்தில் வர ரொம்ப ரொம்ப மோசமாக போகுது. ஷார்ட்ஸாக இருக்கட்டும், வீடியோவில் ரொம்ப மோசமாக போகுது. அது கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. ஸோ நீங்கள் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் இந்த படம் பார்க்கறதுக்கு நிறைய படம் பார்க்கணுமா அப்படின்னா வந்துட்டு என்கிட்ட கேட்டிங்கன்னா ஸ்பைடர்மேன் இந்த ஹோம் சிவில் வார், அப்புறம் சிவில் வார், அதுக்கப்புறம் ஹோம் கமிங், அப்புறம் ஃபார் ஃப்ரம் ஹோம், நோவே ஹோம், அப்புறம் அதுக்கப்புறம் இதை பார்க்கலாம். இது நடுவில் வந்துட்டு நம்ம இது பனிஷர் வரனால அவர் ஒரு சீரிஸ் பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். பட் வந்து என்கிட்ட கேட்டால் இந்த 4 படமே போதும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நிறைய வீடியோஸ் வரும் கண்டிப்பாக. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.